வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, பருப்பு உருண்டை குழம்பு, அதுக்கப்புறம் கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், காஞ்ச மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பச்சை மிளகாய் 1, பூண்டு 10லேருந்து 15 பல்லு, தேங்காய் 2லேருந்து 2.5 பத்து யூஸ் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊறாமல் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கரெக்டாக அரைச்சி எடுக்க முடியாது சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைக்கணும். அரைக்கிற பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 85%லேருந்து 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். சின்ன மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க. சில பேர் நல்லா அரையில் சொல்லிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கையில் எடுத்திங்கன்னா உருண்டை மாதிரி ரவுண்டாக வரணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அரைச்ச கடலைப்பருப்பை லைட்டாக வதக்க போகிறோம். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல சோம்பு வேணும், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டு திருப்பி வதக்க ஆரம்பிக்கிறோம். இதை வதக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கடலைப்பருப்பு இதில் குக் பண்ணும்போது கடாயில் ஒட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்து நீங்கள் எடுத்துடணும். அதாவது அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்படி வதக்கினா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா, அந்த கடாயில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதே டைமில் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை உருண்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். நல்லா கெட்டியாக உடையாமல் நல்லா வருதா பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சுருங்க. உருண்டை ரெடி பண்ணி முடித்த பிறகு சில பேர் இட்லி சட்டியில் போட்டு வேக வைப்பாங்க. அப்படி பண்ணுறது தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உருண்டையில் அந்த டேஸ்ட் வராது. அதனால தான் குழம்பு தாளித்து அதிலே போட்டு வேக வைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் மண்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இந்த இடத்துல வெந்தயம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நான் போடலை. இதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு 10லேருந்து 15 பல்லு சொல்லியிருக்கேன். வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 60 to 70% மட்டுமே வதக்குங்க. ரொம்ப வதங்கக்கூடாது. சில ப்ரிப்பரேஷன், அதாவது குழம்பு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப நேரம் வதங்கினா அந்த குழம்போட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால தான் கரெக்டாக சொன்ன பக்கத்தில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி அது மாதிரி தான் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மசாலா. நான் ஏற்கனவே பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். அதில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணியிருப்பேன். சில பேர் குழம்புத்தூள் நம்ம வீட்டில் இல்லை, நான் எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பர்டிகுலர் பேச்சுலர்ஸ். அதனால தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு அப்படியே நல்லா வதக்குங்க.
வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ கொதிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழம்புத்தூளோட மசாலா பச்சை வாசனில் போயிருக்கும். நல்லா வெந்துக்கணும் மசாலா. அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றும் போது திருப்பியும் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் புளி தண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே புளி தண்ணி வேகாமல் போட்டிங்கன்னா அந்த குக் பண்ணுற டைமிங் அதிகரிக்கும். அதே டைமில் வந்து டெக்ஸ்சரும் மாறிடும். அதனால தான் மசாலா வெந்த பிறகு புளி தண்ணி போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு இங்கே தேங்காய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் 2லேருந்து 2.5 பத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அரைச்ச தேங்காய், கெட்டியான தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியாக பாலாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக கேட்டினா, இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும். கெட்டியானால் என்னாகும், அந்த பருப்பு உருண்டை போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக நல்லா வெந்து வராது. கிரேவி தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும். அதனால தான் தண்ணியாக ஊற்றணும்னு சொல்கிறேன். தேங்காய் பால் நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் பாலும் யூஸ் பண்ணியிருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் பால் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி அந்த தேங்காய், அந்த புளி, அந்த மசாலா நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கிரேவி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் தின்னாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை 1 by 1 போட்டு நல்லா வேக விடுறோம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்ன பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேலே அந்த உருண்டை வைக்கும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா அகலமான பாத்திரம் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, அந்த பருப்பு உருண்டை குழம்பு உடையாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு. இதை அப்படியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது அந்த உருண்டை ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருந்தால் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. கீ ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், கெட்டி நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, முழு மிளகு 10 நம்பர், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கீ ரைஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்தில் டாஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து நெய், நல்ல ஒரு கெட்டியான நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க. அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வர டைமில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதோட ஒரு 10 நம்பர் மிளகு போடுறோம். மிளகு எதுக்காக போடுறோங்கன்னா அந்த மிளகோட காரம், அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய். கீ ரைஸுக்கு அதிகமான காரம் தேவையில்லை, அதனால 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த முந்திரி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை போடுறோம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எடுத்த உடனே முந்திரியும் காஞ்ச திராட்சை ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்ச திராட்சை வந்து கலர் மாறும். அதனால தான் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டிருக்கோம், காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். அதிகமான வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும் கீ ரைஸில். இந்த கீ ரைஸில் வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், சிறிதளவு மஞ்சத்தூள் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட பாயில் பண்ண இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குது, இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அந்த வெங்காயம் 40% அளவுக்கு வதங்கி வர டைமில் தான் இந்த ரைஸ் பண்ணணும். அதுக்கு மேலே திருப்பி கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான போட்டிருக்கேன். உப்பு ரைஸ் போட்ட பிறகு போடுங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு மீதி உள்ள நெய் அப்படி தாராளமாக மேலே ஊற்றி
அப்படியே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அடடா சான்ஸ் இல்லை, சூப்பராக கீ ரைஸ் ரெடி. Thank you.